சொல்கிறதுக்கு வந்து தமிழை பற்றி இந்த அளவுக்கு காட்டுனது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கோசரமே இந்த படம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கட்சிலாம் சம்மந்தப்பட்டு யார் பற்றி பேசணும்னு அவசியமே இல்லை. மெயினாக வந்து தமிழுக்கு எந்த அளவுக்கு பாடுபட்டாங்க, இது வரைக்கும் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்றது கூட எவ்வளோ பேருக்கு தெரியாது. அடுத்த ஜென்ரேஷன் வரவங்க இப்போ என் பிள்ளைங்களா இருக்கலாம், எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என் பிள்ளைங்களாம் இதில் என்னன்னு தெரியாது. அந்த வயசில் இருக்கிறவங்க அதை பார்த்து கண்டிப்பாக இந்த படம் பார்த்தாங்கன்னா புரியும். வன்முறைன்றதை வந்து எப்படி வேணாலும் காட்டலாம். ஆனால் இது வன்முறையாக இல்லாமல் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்குது இந்த படம். உண்மையிலேயே மக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இன்னும் சொல்லப்போனால் தமிழுக்கு இதுக்கு மேலே ஒரு தமிழை சிறப்பாக எடுத்துன்னு போய் காட்டுறதுக்கு வந்து டைரக்டருக்கு ஒரு பெரிய இது. அதாவது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான். என்றைக்குமே ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லை, ஹிந்தி பேசுகிறவர்களுக்கு எதிரானவங்க இல்லை. ஹிந்தி எங்கள் மேலே திணிச்சா அது திருப்பி எதிர்ப்போம், கேட்போம். அதுதான் என்றைக்கும் நிலைப்பாடு நிலைப்பாடு. இதை நிறைய தலைவர்கள் எங்களை வழிநடத்திட்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துலேருந்து பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எல்லாரும் வழிநடத்தி வந்தாங்க. அவங்க ஏற்றின தீ என்றைக்கும் அணையாது. தீ பரவட்டும், தீ பரவட்டும், தீ பரவட்டும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ன போராட்ட சொல்லிட்டு, அதை என் பசங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உணர்வுபூர்வமாக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதுக்காக இந்த டைரக்டருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பட்ட கஷ்டம் யாருமே இப்போ இருக்கிற இளைஞருக்கு தெரியுதில்லை. ஆனால் அதை தெரிய வைக்கிற மாதிரி உணர்வுபூர்வமாக உண்மையாக ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா. அந்த நண்பர் என்னுடைய சகோதரர் சிவகார்த்திகேயனோட அதுக்கு அக்செப்ட் பண்ணி வந்து நடிச்சிருக்காரு தெரியுமா. அவர் ஒரு பொதுநலமான ஆள், அவர் எந்த கட்சி சாராதவர். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை நடித்து கொடுத்துருக்காரு பாருங்க, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை உண்மையாக இப்போ நம்ம பேசுகிறோம், தமிழ்னு பேசுகிறோம். ஆனால் எந்தெந்த மாநிலத்தில் வந்து எல்லாரையுமே அரவணைச்சு தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ மற்ற மாநிலத்தில் வந்தவங்களும் நம்ம தமிழுக்காக இந்த படம் எடுத்து நம்ம எல்லாருமே ஒத்துமையாக வாழணுன்றதுக்காக சொல்கிறாங்க இல்லையா. அதை வந்து ஒழுங்காக உணர்வுபூர்வமாக அருமையாக எந்த விதமான வன்முறையும் இல்லாத, ஆனால் அதனுடைய வீரியத்தை வந்து உணர்வுபூர்வமாக சொல்கிற அளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அது வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. இது வந்து உண்மையாகவே நம்ம தமிழ்நாடுன்னு கிடையாது, எல்லாரும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கவங்களும் பார்க்கணும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாநிலத்திலும். அது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா, மொழின்றது வந்து நம்ம இனத்தை அழிக்கிறதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா. மொழி தான் நம்ம சிந்திக்க தூண்டுதுன்னு சொல்கிறாங்க, சிந்தனையை உருவாக்குறது. அதுதான் உண்மை இங்கே. ஏன்னா தாய்மொழியில் வந்து நான் படிக்கலைன்னா எனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அது ஏன் நமக்கு எடுக்கணும்? அதனால் சிந்தனையை தூண்டக்கூடிய தாய்மொழியை நமக்கு முக்கியமான சொல்லி கொடுக்குற இந்த படத்துக்கும் இந்த டைரக்டருக்கும் நம்ம அதை வாங்கி கொடுத்த நம்ம முன்னோர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லியிருக்கேன். படம் இப்போ வரைக்கும் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸு, இன்டர்வல் சீன் எல்லாமே சூப்பராக இருந்தது. அவங்க காட்டின விஷுவல்ஸு, அவங்க வந்து போராடின விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது. நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம் தான் தமிழ் வாழ்க.